நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்காக தோண்டிய பள்ளத்தில் 4 வயது சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் பெற்றோர் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முறையாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருந்தால் இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்திருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு சின்ன முதலைப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். கூலி வேலைக்கு சென்று வாடகை வீட்டில் மனைவி ரதிப்பிரியா மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். கடந்த புதன்கிழமை இவர்களின் வீட்டின் முன்பு மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை பணிக்காக சுமார் 7 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டது. எந்த ஒரு பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் பள்ளத்தை மட்டும் தோண்டிய ஊழியர்கள் அப்படியே விட்டுச் சென்றதாக கூறப்படுகிறது. பள்ளத்தை தோண்டியவுடன் யாரும் உள்ளே செல்லாத வகையில் தடுப்பு அமைப்பதோடு பணிகள் குறித்த விளம்பர பலகை வைக்க வேண்டும் என எதையும் அதிகாரிகள் பின்பற்றவில்லை என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த மணிகண்டனின் 4 வயது மகன் ரோஹித் விளையாட வெளியே சென்றபோது அந்த பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெற்றோர்களுடன் வீட்டில் இருந்த ரோஹித் விளையாட வெளியே சென்ற சிறிது நேரத்திலேயே இருவரும் தேடினர். சுமார் அரை மணி நேரம் தேடியும் சிறுவன் எங்கும் இல்லாத நிலையில் பின்னர் வீட்டிற்கு முன்பிருந்த பள்ளத்தில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். என் கூட தானே குழந்தை விளையாண்டுட்டு பிடிச்சிட்டு இருந்துச்சுங்கண்ணா. நானும் 3 மணி வரைக்கும் அங்கதான் உட்காந்துருந்தேன். 3 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு போயிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் செல்லை பார்த்துட்டு படுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சத்து மாவு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இவங்க அப்போ இந்த குழந்தைய தூக்கிட்டு போக கதவை சாத்திட்டு போனாங்க. அவன் சாப்பிட்டுட்டு செல்லை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு பின்னால் அவன் ஓடி அந்த மண்ணுக்கிட்ட போய் அவன் உட்காந்து கல் எடுத்து போட்டிருப்பான் வேண்டியது அப்படியே அந்த சரிச்சு விழுந்த இடம் அப்படியே இருக்குங்கண்ணா. அது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னுலாம் தெரிலங்கண்ணா. அதுக்கப்புறமேட்டு தானே நான் போய் பிள்ளையை காணான்னு தொலைவுறப்பதான் மண்ணுக்குள்ளே சொருவி இருந்துச்சுங்கண்ணா. உடனே மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்ற போது அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து உடலை பிரேத பரிசோதனைக்கு பின்னர் ஒப்படைத்த நிலையில் சிறுவனின் உடலை கண்டு குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க வைத்தது. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் ஒன்றும் அறியாத 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக அதிகாரிகள் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளத்தை தோண்டிய அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதையும் செய்யாமல் சென்றுவிட்டு சிறுவன் இறந்த அடுத்த சில மணி நேரங்களில் மொத்தமாக சேர்த்து மூடியதும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பி உள்ளது. எல்லா இடமும் பார்த்துட்டாங்க. அப்போ அங்கே வந்து அந்த ஒன்று தான் தேடாத இடம். அந்த ஒரு உள்ளே இறங்கி தேடாத இடம் மட்டும்தான். அதுக்குள்ளே தேடி எடுத்தால் என்னையே முழுத்துற மாதிரி இருக்குங்க. அங்கே வந்து அதிகாரிகளாம் யாருமே வரலிங்க. நாங்கள் எடுத்துக்கிட்டு ரோட்டில் 2 வீலரில் போயிட்டு இருந்த ஒரு அண்ணன் தான் உதவி பண்ணார். நான் நேராக அக்ஸாக்கு எடுத்துகிட்டு போனோம். அக்ஸாவில் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஜிஹெச் எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. ஜிஹெச் எடுத்து பார்த்து அவங்க செக் பண்ணிவிட்டு போஸ்ட்மார்ட்டம் போய் தப்பிக்கிட்டாங்க. அதிகாரிங்க வந்து எங்கள் மேலே தான் தப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க. பின்னர் மாநகராட்சி சார்பில் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்பட்டாலும் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என கூறப்படுகிறது. அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் அலட்சியத்தால் சிறுவன் உயிரிழந்த நிலையில் இதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து சிறுவன் உயிரிழந்ததற்கு தமிழ்நாடு அரசின் அலட்சியம் மட்டுமே முழு காரணம் என எதிர்க்கட்சியான அதிமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் பணிகளை பாதுகாப்பாக செய்வதில் கவனம் இல்லை என்றும் இது நிர்வாக சீர்கேட்டால் நடைபெற்ற கொலை என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் நேரில் சென்று குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதிகாரிகளின் அலட்சியத்தால் 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் இனிமேல் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழாமல் இருக்க அரசு சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.